أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறார். மனிதன் எந்த வார்த்தையை பேசினாலும் அதை பதிவு செய்வதற்கு வானவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பதிவு செய்யாமல் இருப்பது இல்லை என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் தெளிவுபடுத்துகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நாங்கள் பேசிய பேச்சுக்காக வேண்டி தண்டிக்கப்படுவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பேச்சுக்களை பேசுகிறோம், அது தொடர்பாக நபியிடத்தில் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், நாங்கள் பேசிய பேச்சுக்காக வேண்டி தண்டிக்கப்படுவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதன் நரகத்தில் முகம் குப்பர வீழ வைப்பதில் அவன் பேசிய தீய பேச்சுக்கள் காரணமாக அமைந்து விடுகிறது. அவன் பேசிய தீய பேச்சுக்கள் அவனை விழ வைத்துவிடும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் ஹதீஸ்களில் பார்க்கிறோம். நாம் எத்தனை வார்த்தைகள் வெளிப்படுத்துகிறோம், அதில் நன்மையான வார்த்தைகள் எவ்வளவும், தீமையான வார்த்தைகள் எவ்வளவும், நன்மையும் தராமல் தீமையும் தராத பிரயோஜனமற்ற வார்த்தைகளை எவ்வளவு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நாம் யோசிக்கணும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வார்த்தையை பயன்படுத்துவதில் கவனம் வேண்டும். உஹது யுத்தம் நடக்குது. அந்த உஹது யுத்தத்தில் இளம் வயது சஹாபி ஷஹீதுடைய பாக்கியத்தை பெறுறாங்க. ஷஹீதான அந்த மனிதரின் தாயார் அந்த இடத்துக்கு வர்றாங்க. தன்னுடைய மகனை கண்டார்கள். மகனை பார்த்துட்டு சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா உனக்கு சொர்க்கத்தை தருவானாக, அல்லாஹ் உனக்கு ஷஹீதுடைய பாக்கியத்தை தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணின் வார்த்தையை மறித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உனக்கு எப்படி தெரியும்? அவர் தனக்கு தேவையில்லாத வீணான பேச்சுக்களை பேசியிருக்கலாம், அல்லது தனக்கு குறையாத ஒரு பொருளை பிறருக்கு கொடுக்க கஞ்சத்தனம் செய்திருக்கலாம். உனக்கு எப்படி தெரியும் இவர் சொர்க்கத்துக்கு தான் போவார் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணிடத்தில் பேசிய செய்தி ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டது. ஷஹீதுங்கிறது மிகப்பெரிய பாக்கியம். எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் கடனை தவிர என்கிற ஹதீஸ் பிரபலியமானது. அன்பானவர்களே, இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ளணும். ஷஹீதாக இருந்தாலும் அவர்களுடைய அந்த பேச்சுக்கள், அவர்கள் பயன்படுத்திய அந்த வார்த்தைகள் பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தால் அது தொடர்பாக நாளை மறுமையில் விசாரிக்கப்படும் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ளணும். ஒரு பயணத்தில் நபியும் நபி தோழர்களும் இருக்கிறார்கள். அந்த பயணத்தில் ஆண்களும் உண்டு, பெண்களும் உண்டு. அந்த பயணத்தில் ஆண்களும் உண்டு, பெண்களும் உண்டு. ஒரு பெண்மணி ஒட்டகத்தில் வர்றாங்க. அந்த ஒட்டகத்தில் பொருட்களும் இருக்கிறது, அந்த பெண்மணியும் இருக்கிறார். அந்த ஒட்டகம் கொஞ்சம் அடம் பிடிக்குது. அந்த பெண்மணி சொல்கிறாங்க, அல்லாஹ் உன்னை சபிப்பானாக அப்படின்னு சொல்லி ஒட்டகத்தை பார்த்து சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனடியாக தன்னுடைய தோழர்கள்ட்ட சொன்னாங்க, அந்த ஒட்டகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை உடனே நீங்கள் கீழே இறக்கி வைத்து விடுங்கள். சாபமிடப்பட்ட ஒரு ஒட்டகம் நம்மோடு பயணிக்க வேண்டாம், அந்த ஒட்டகத்தை திருப்பி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை நாம் பாருங்கள். அந்த வார்த்தை இருக்கிறதே, அது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். ஒரு பெண் சாபமிட்டாள், அந்த சாபமிடப்பட்ட ஒட்டகை கூட நம்மோடு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தைகளின் வீரியம் எவ்வளவு கொடுமையானது என்பதை நாம் யோசிக்கணும். மேராஜ் பயணம் போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு காட்சியை பார்க்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு நீண்ட நகம் இருக்கிறது. தன்னுடைய முகத்திலும் தன்னுடைய மார்பையிலும் அந்த நகங்களால் கிழித்து கொண்டிருக்கிறார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட கேட்குறாங்க, இந்த மனிதன் ஏன் இப்படி தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்கிறான்? பெரிய தண்டனையாக இருக்குது, இவன் என்ன தப்பு செஞ்சான் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், பிறர் விஷயமாக புறம் பேசுதல் போன்ற காரியங்களில் ஈடுபட்டான். பிறருடைய மானத்தோடு அவன் விளையாடினான். ஏதாவது ஒன்று பேசுவது கொண்டு மற்றவனை இழிவுபடுத்துவது, இப்படி பிற மனிதனுடைய மானத்தோடு விளையாடினான். அதனால் அவனுக்கு இப்படிப்பட்ட தண்டனை என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தியை ஹதீஸ்களில் நாம் பார்க்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் பேசுகின்ற ஆற்றலை பெற்றவர்கள், உலகத்தில் எத்தனையோ பேர் நாவிற்கும் நம்மை போன்று, பற்கள் இருக்கும் நம்மை போன்று, உதடுகள் இருக்கும் நம்மை போன்று, ஆனால் பேசுகின்ற ஆற்றல் சிலருக்கு அல்லாஹ் கொடுக்கல. அது நமக்கான பாடம். அவர்களை அல்லாஹ் எளிவாக்கினான் என்று சிலர்கள் நினைப்பதுண்டு. அப்படி அல்ல. அல்லாஹ் நம்மை சிந்திக்க தோன்றுகிறான். நான் நினைச்சா உன்னையும் அந்த மாதிரி என்ன செஞ்சிருக்கலாம், பேசும் ஆற்றல் இல்லாத ஊமையாக படைத்திருக்கலாம். ஆனால் உனக்கு பேசுகின்ற ஆற்றலை தந்திருக்கிறேன். நீ என்ன செய்யலாம்? நல்ல விஷயங்களை பேசலாம், நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லலாம், திக்ருகளை சப்தமிட்டு சொல்லி பிறருக்கு கற்றுக் கொடுக்கலாம், துஆக்களை நீ கற்றுக் கொடுக்கலாம், தெரிந்த சூறாக்களை கற்றுக் கொடுக்கலாம், இஸ்லாம் தருகின்ற ஒழுக்கவியலை கற்பித்துக் கொடுக்கலாம். எத்தனை விஷயங்கள் பேசுவதன் மூலமாக நமக்கு கிடைக்குது. ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னா இவ்வளவு நன்மை, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா இன்ன நன்மை, ஸலவாத்து சொன்னா இன்ன நன்மை, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னா இவ்வளவு நன்மை அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலிட்டது அது நீண்ட பட்டியல். அன்பானவர்களே, ஒரு வகையில் பேசும் ஆற்றல் இல்லாதவர்கள் கூட ஒரு வகையில் பாக்கியவான்கள். நானும் மறுமையில் அல்லாஹ் தஆலா அவனிடத்தில் நீ ஏன் இப்படி பேசின, நீ ஏன் அவனை இப்படி பேசின அப்படின்னு சொல்லி கேட்பது ரொம்ப குறைவு. ஊமையர்களுக்கு மத்தியில் பேசிக்கொள்வார்கள், அது வேறு. ஆனால் ஊமையர்கள் சராசரி மற்ற மனிதர்களை விட ரொம்ப சொற்பமானவர்கள். அன்பானவர்களே, நம்முடைய நாவுகளை நாம் சரியாக என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். நாம் சொர்க்கத்தை ஆசைப்படுறோம், சொர்க்கத்தை அல்லாஹ்ட்ட கேட்குறோம். ஆனால் சொர்க்கத்துக்கு போகுவதற்கு என்னென்ன தேவையோ அதை தயார் செய்யும் விஷயத்தில் நாம் ரொம்ப பலகீனமாக இருக்கிறோம். நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம், அல்லாஹ்ட்டையும் கேட்குறோம். நரகத்தை விட்டு நாம் பாதுகாப்பு பெறுவதற்கு என்னென்ன காரியங்களை செய்யணுமோ அந்த விஷயங்களை நாம் பலகீனமாக இருக்கிறோம். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த மனிதன் 2 தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்திலும் 2 உதடுகளுக்கு இருக்கக்கூடிய விஷயத்திலும் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறானோ, பாதுகாத்துக் கொள்கிறானோ, அவனுக்கு சொர்க்கம் கிடைப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தவறான விஷயங்களில், பாவமான காரியங்களில் தன்னுடைய மர்மஸ்தானத்தையும் தன்னுடைய நாவையும் பயன்படுத்தாமல் யார் தற்காத்துக் கொள்கிறானோ, பாதுகாத்துக் கொள்கிறானோ, அவனுக்கு சொர்க்கம் கிடைப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, பனு இஸ்ராயீல் காலத்தில் வாழ்ந்த 2 மனிதர்கள் குறித்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு ஒரு செய்தியை சொல்வாங்க. 2 மனிதர்கள், அதில் ஒருவர் இபாதத்து செய்யக்கூடிய மனிதராக வாழ்ந்தார், நல்ல அமல்களை செய்யக்கூடிய மனிதர். இன்னொரு மனிதர் பாவமான காரியங்களை செய்யக்கூடியவராக தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார். இந்த இபாதத்து செய்யக்கூடிய மனிதர் பாவம் செய்யக்கூடிய மனிதரை பார்க்கும் போதெல்லாம் அந்த பாவத்தை விட்டுவிடு என்று சொல்வது உண்டு. ஒரு நாள் பொழுது இபாதத்து செய்யக்கூடிய மனிதர் வரும்போது, பாவம் செய்யக்கூடிய மனிதன் பாவத்தில் இருந்தபோது
இபாதத் செய்யக்கூடிய மனிதர் சொன்னார், நீ இப்படிலாம் செய்கிறிய, அல்லாஹ் தஆலா உன்னை மன்னிக்கவே மாட்டான் என்று சாபமிட்டார். அவர் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் தஆலா உன்னை மன்னிக்கவே மாட்டான் என்று சாபமிட்டார். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் இபாதத்து செய்த அந்த மனிதனை ஒரு கேள்வி கேட்பார். என்னுடைய கருணையின் விஷயத்தில் தலையிடுவதற்கு நீ யார்? என்னுடைய கருணையை தடுப்பதற்கு நீ யார்? அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துற அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த மனிதனை நரகத்திற்கு அனுப்பி விடுவான். பாவம் செய்து வாழ்ந்தானே அந்த மனிதன் தௌபா செய்ததன் காரணமாக அந்த மனிதனை சொர்க்கத்திற்கு அனுப்புவார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அன்பானவர்களே, நாம யோசிக்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, இபாதத் செய்யக்கூடிய மனிதனாகவே வாழ்ந்த ஒருவன் தான் வெளிப்படுத்திய ஒரு வார்த்தை அவன் செய்திட்ட எல்லா அமல்களையும் அழித்து விட்டது. எந்த பிரயோஜனமும் இல்லை. அவன் சென்ற இடம் நரகம். அவன் அந்த வார்த்தை என்பது எவ்வளவு வீரியமானது என்பதை நாம புரிந்து கொள்ளணும். அப்போ நமக்கு கீழே இருப்பதாக நம்முடைய உள்ளம் யாரை சொல்கிறதோ அவனுடைய விஷயத்தில் கூட வார்த்தையை வெளிப்படுத்துவதில் ரொம்ப கவனம் தேவை. நாம தொழுகிறோம், இவெல்லாம் தொழுகிறானா அப்படின்னு சொல்லி ஏளனமாக பார்ப்பதும் அவனை பற்றி ஏளனமாக பேசுவதும் இருக்கிறது. அது நாம் செய்திட்ட நல்ல அமல்களை கூட அழித்து விடுவதற்கு காரணமாக அமைந்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த விஷயத்துல நாம ரொம்ப கவனமா இருக்கணும். நாம பொதுவாக வார்த்தைகளை யோசித்து பேசுவது இல்லை பெரும்பாலும். ஆனா அந்த வார்த்தைகள் கூட நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிடும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, புகாரியில் இந்த செய்தி வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்வார்கள், ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை பேசி விடுகிறார். யோசிக்காமல் சிந்திக்காமல் சாதாரணமாக அவன் பேசி விடுகிறான். அந்த பேசிய அந்த வார்த்தை இருக்கிறதே, அந்த வார்த்தையினுடைய வீரியம் கிழக்கும் மேற்குக்கும் இடையில் எவ்வளவு தூரம் இருக்குமோ இடைவெளி, அந்த அளவிற்கு அந்த மனிதனை நரகத்தின் ஆழத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளில் அல்லாஹ் என்ன செய்வான்? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு இடைவெளி தூரம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு நரகத்தின் ஆழத்தில் அந்த மனிதனை அல்லாஹ் வீசி விடுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்றாங்க. அவன் என்ன பாவம் செஞ்சான்? சாதாரணமாக ஒரு வார்த்தையை பேசினான். ஆனால் அவன் நினைத்தது சாதாரணமானது. ஆனால் வெளிப்படுத்தி அந்த வார்த்தையின் வீரியம் இருக்கிறது, அது அந்த மனிதனை நரகத்தின் ஆழத்திற்கே கொண்டு போய் சேர்த்து விட்டது. அப்படின்னு சொன்னா வார்த்தைகளை நாம் என்ன செய்யணும்? ரொம்ப கவனமாக நாம் பேசணும். நாம் நினைக்கிற இபாதத்து செய்கிறோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜகாத்து கொடுக்கிறோம், வசதியும் வாய்ப்பும் கிடைத்தால் ஹஜ்ஜும் செய்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நினைச்சிட்டு என்னோடால் நம்ம என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. ஹலால் ஹராமை பேணி நடக்கணும். ஹலால் ஹராம் என்பது உண்ணும் உணவுகளில் மட்டுமல்ல, உடுத்தும் உடையிலும் இருக்கிறது, பேசும் வார்த்தைகளிலும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் 2 பெண்கள் நோன்பு வைத்தாங்க. நோன்பு வச்சா தாகம் ஏற்படுவது இயல்பு. ஆனால் அந்த பெண்களுக்கு கடுமையான தாகம் ஏற்பட்டுச்சு. எந்த அளவுக்கு தாகம் அப்படின்னா, இந்த 2 பேரும் மௌத்தா போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நினைக்கின்ற அளவிற்கு கடுமையான தாகம். அப்ப இது தொடர்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுச்சு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த 2 பெண்கள் இருக்கும் இடத்திற்கு வந்தாங்க. ஒரு பாத்திரத்தை கொடுத்து வாந்தி எடுங்கன்னு சொன்னாங்க. அந்த பெண்கள் வாந்தி எடுத்தார்கள். பொதுவாக வாந்தி எடுத்தால் என்னங்க வரும்? உண்ட உணவு வரும். செரித்தும் செரிக்காமலும் அது வரும். இது இயல்பான ஒன்று. ஆனால் அந்த பெண்கள் வாந்தி எடுத்தார்கள். வாந்தியில் வந்தது என்ன தெரியுமா? உறைந்து போன ரத்தம் வந்தது. என்ன வந்துச்சு?
உறைந்து போன ரத்தம் வந்தது, மாமிச துண்டு வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை அனுமதித்தானோ அந்த உணவை நோன்பு வைத்த நிலையில் தவிர்த்து அவர்கள் இருந்தார்கள். ஆனால் இவங்க செஞ்ச தவறு என்ன தெரியுமா? மனிதனின் மாமிசத்தை உண்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவர்களை பற்றி புறம் பேசினார்கள். அந்த புறம் பேசியது அது எதற்கு ஒப்பானது? மற்ற மனிதனுடைய இறைச்சியை உண்டதற்கு ஒப்பானது. அந்த இறைச்சி இவருடைய நோன்பை முறித்து விட்டது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செய்தி முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அது நாம் பேசணும் அப்படின்னு சொன்னால் நல்லதை பேசணும், இல்லை அப்படின்னா மௌனமாக இருந்துறது சிறப்பு. தவறான வார்த்தைகளை பேசுவதை விட மௌனம் ரொம்ப சிறப்பானது. அப்போ நாம் பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள் கூட அல்லாஹ் சொல்வதை போல பதிவு செய்யப்படுகிறது. 50வது சூறாவில் 18வது வசனத்தில் சொல்கிறான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் தருவதோடு நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய நாவை அல்லாஹ் நமக்கு தருவானாக. இறைவனை திக்ர் செய்யக்கூடிய நாவை தருவானாக. இறைவனை தியானம் செய்யக்கூடிய நினைவு கூறக்கூடிய நாவை தருவானாக. பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய நாவை தருவானாக. குர்ஆனை ஓதக்கூடிய நாவை தருவானாக. நன்மையை எதையெல்லாம் பேசினால் கிடைக்குமோ அதை பேசக்கூடிய நாவாக அல்லாஹ் நம்முடைய நாவுகளை ஆக்குவானாக. பிறரை துன்புறுத்தக்கூடிய நாவாக அல்லாஹ் ஆக்கிவிடாமல், பாவங்களை சம்பாதிக்கக்கூடிய நாவுகளாக நம்முடைய நாவை ஆக்கிவிடாமல் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. நம்முடைய இறுதி நேரத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழியக்கூடிய நாவாக அல்லாஹ் தஆலா நம்முடைய நாவுகளை ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.